பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லாம் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு விசேஷமாக ஒரு புதிய காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்மோடு பேசுகிற ஆண்டவர், அவரை பற்றி ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுனாங்க, எந்த வழியிலெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லலாம் நான் இருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர் தேவன் அப்படின்னு சொல்லி தலைப்பில் 8 வழிகள் இருக்குது. 8 விதமாய் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாங்க. ஆமோஸ் 3:8 சிங்கம் கர்ஜிக்கும், யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தராக ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் உரைக்காதிருப்பாருன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. நம்மளோட தேவன் நம்ம விட்டு பேசும்போது அது தீர்க்கதரிசனம். நாம் தேவனோடு பேசுனதே ஜெபம். நாம் தேவனோடு பேசுகிறதெல்லாம் ஜெபம். தேவன் நம்மோடு பேசினா அது தீர்க்க தரிசனம்னு சொல்லப்படுகிறது. சொப்பனத்தில் நம்மோடு முதலாவது சொப்பனத்தில் நம்மோடு பேசுவாருன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. யோபு 33:16 அவர் ராகாலத்தில் சொப்பனங்கள் வழியாக நமக்கு வெளிப்படும். சொப்பனங்கள் வழியாக நம்மளுக்கு வெளிப்படும். அதில் 3 காரியங்கள் உதாரணமாய் சொல்லலாம். சொப்பனம் மூலமாக எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஆதி ஆகம 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் 3வது வசனத்தில் அபிமெலேக்குன்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தால். அவர் ராஜா வந்து ஆபிரகாமின் மனைவியாக சாராள் ரொம்ப அழகுள்ள ஸ்திரீன்னு சொல்லி அவளை எடுத்துக்கொண்டது. அப்புறம் அவளோட அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தரிசனத்தில் வந்துச்சு, நீ வந்து ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி, அவளை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பயங்கர எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த சாராள் என்ன பண்ணாங்க, நான் என்னோடய சகோதரன் சொல்லி பொய் சொல்லிட்டு தான் அங்கே ஜீவன் ரட்சிக்காக அப்படி ஒரு பொய் சொல்லிச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க அவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் நிமித்தமாக அவனை ஒரு எச்சரிப்பு வந்தது நிமித்தமாக அவளை தொடாமல் இருந்து அவங்க தேசத்தையும் அவங்க குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டாங்க. அப்போ அவனை அதன் முகத்தை அவளை எடுத்துக்கொண்டது நிமித்தம் என்ன ஆச்சு, அவங்க தேசத்துக்கெல்லாம் அப்புறம் எல்லா குடும்பங்களெல்லாம் மலடிகளாக மாறிடுச்சு. அப்புறம் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஆபிரகாம் ஜெபம் பண்ண பிற்பாடு தான் அவங்க தேசத்துக்கு க்ஷேமம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வந்து வாசிக்கலாம். அந்த இடத்துல வாசினா தெரியும். கர்த்தர் சொப்பனங்கள் வழியாக அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாங்க, அவர் எச்சரிப்பு கொடுத்தாங்க. அந்த சொப்பனத்தின் முகாந்திரமாக எச்சரிப்பு கொடுத்தாங்க. 2வதாக சொப்பனத்தின் முகாந்திரமாக ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆதியாகமம் 28:11 15 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோபே அவன் தாய் தகப்பனுக்கிட்டெல்லாம் விட்டு ஏசாக்கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து லாபான் வீட்டுக்கு ஓடி போகும்போது இருட்டாயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. ஒரு கல் எடுத்து தலைக்கணியில் வச்சு தூங்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினாங்க. ஏணி வைக்கப்பட்டதாகவும் தேவன் பேசினாங்க, நீ வந்து இந்த தேசத்திற்கு, நீ விட்டு வந்த தேசத்தில் திரும்ப உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். நீ இதெல்லாம் எல்லாத்தையும் தேசம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணாக்க நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க என்ன. அப்புறம் அடுத்ததாக இன்னொன்று 3வதாக கொடுக்குற ஆதாரம் சொப்பனத்தின் மூலமாக எதிர்காலத்தை திட்டமிடுகிறதல். எதிர்காலத்தை அவர் வெளிப்படுத்துவாங்க. அதாவது யோசேப்பு சின்ன பையனாக இருக்கும்போது அவன் சொப்பனத்தை காணுகிறவனாக இருந்தால் அவனுக்கு வந்து 11 அதாவது 2 சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கினதாகவும் அவனோட அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றதும் மற்ற 12 சகோதரர்கள் மற்ற எல்லாருடையும் 11 சகோதரர்களோட அரிக்கட்டுகளும் சாஞ்சி விழுந்து கிடக்கிறதாகவும் சொப்பினது அவனுடைய எதிர்காலத்தை பற்றியுள்ள தரிசனங்கள் அவனுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறான். நம்ம தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறாங்க, வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்காங்க. அப்ரஹாமுக்கு மறக்க மாட்டேங்க, எனக்கு பிரியமானவன் நான் செய்ய போகிறது அப்ரஹாமுக்கு மறப்பேனோ அதே போல் நமக்கு யாருக்கு ஆண்டவர் மறைக்க மாட்டாங்க, நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அடுத்ததாக தேவன் தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். என்னாகமோ 12:6 ஆண்டவரே வந்து சொல்கிறாங்க, நான் தரிசனத்தின் முகமுகமாக மோசையிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரியாமிட்டு ஆரம்பிக்கிட்டே சொல்கிறாங்க. மோசையிட்டு பேசுகிறாங்க, நான் அவனை போல் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாங்க, நான் தரிசனத்தின் முகாந்திரமாக மோசையிட்டு நான் பேசிகிட்ருக்கிறேன் சொல்லிட்டு. எசேக்கியேல் 1:4 தேவ கரம் நம்ம மேல் இருக்கும்போது தரிசனங்கள் காண்பா. எசேக்கியேல்
1வது வசனத்தில் 4வது வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள்லாம் பார்க்கும்போது தேவக்கரை என் மேல் வந்து அமர்ந்தது, நான் தரிசனத்தை பார்த்தேன், யெகோவா நதியண்டையில் இருந்தேன், பொன்னரமான அப்படி மகிமையான தரிசனங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் அந்த தரிசனத்தை பற்றி எல்லாம் விளக்கம் அங்கே கொடுத்துருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அபிஷேகத்தினால வரும் அபிஷேகத்தின் முகேந்திரமாக தரிசனங்கள் வரும். யோவேல் 2:28 உங்கள் குமாரர்கள் தீர்க்கசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்கள் காண்பார்கள்னு சொல்லிட்டு மாம்சம், அதாவது கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றும் போல், அதாவது அபிஷேகம் வரும்போது இதெல்லாம் செய்வாங்க. குமாரர்கள் தீர்க்கசனம், மூப்பர்கள் சொப்பனம், உங்கள் வாலிபர் தீர்க்கசன உரைப்பார்கள்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஜெபத்தின் முகாந்திரமாக அடுத்ததாக மூலமாக ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க? ஜெபத்தின் முகாந்திரம் 3ஆவதாக ஜெபத்தின் முகாந்திரம் ஆண்டவர் பேசுகிறாங்க. நீதிமொழிகள் 8:34-35 என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், தேவனிடத்துல தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேவனிடத்தில் தயை பெற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு சொல்லி அதில் ஆதாரமாக 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். ஜெபிக்கிறவங்க தேவ சாயலை காண்பாங்க. தேவ சாயலாக ஜெபிக்கிறவங்களோட முகம் ஆண்டவர் மாற்றுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து மறுரூபம் மலைக்கே 3 பேர் சகோதரர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவோட சாயலே மாறியாச்சு, அவருடைய வஸ்திரம் மாறியாச்சு, அவருடைய முகசாயல் எல்லாமே மாறியாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளும் அதே மாதிரி தான் ஜெபிக்கிறவங்களோட முக சாயலும் அவங்களோட ரூபம் பேச்சு எல்லாமே ஆண்டவர் மாற்றுவார். அடுத்ததாக ஜெபத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு பரலோக ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவாங்க. ஜெபத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு பரலோக ரகசியத்தை அவர் காட்டுவாங்கன்னு சொல்லி அது நம்ம வாசித்து கேட்பிக்கிறவங்கள யாத்ராம 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 18 வசனம் வரைக்கும் வந்து அவரோட கட்டளைகளை, அதாவது 10 கட்டளைகள், அதுக்கிடையில் நிறைய வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. 18 வரைக்கும் 17 வரைக்கும் கட்டளைகள் எல்லாம் சொல்லிட்டு 18ஆம் வசனத்தையும் சொல்கிறாங்க. ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களை, மின்னல்களை, எக்கால சத்தத்தை மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்றுச்சு. அது மோசையை நோக்கி, நீ எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக, பேசினா நாங்கள் செத்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோச ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். தேவனை தன்னை தரிசனம் கண்டு ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. 21ஆம் வசனம் ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்து சமீபமாய் சேர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு முன்பாக வெள்ளினாலும் நீ எனக்கு ஒப்பாக, நீ எனக்கு கண்டாச்சில்ல, வானத்திலேருந்து பேசுன நீங்கள்லாம் பார்த்தீங்களே, எனக்கு ஒப்பாக வெள்ளியாலும் பொன்னினாலும் விக்கிரங்கள் ஒன்றும் உண்டாக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சதுங்களா? அதனால ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்தின் முகாந்திரமாக ஆண்டவர் நம்மளுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க. ஜெபத்தின் முகாந்திரமாக நம்மளுக்கு வந்து பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அதாவது பரலோகங்களையும் அதனோட ரகசியங்களையும் இதுதான். நான் என்ன கண்டிங்களே, என்னோட சத்தத்தை கேட்டீங்களே, என்னோட கட்டளையெல்லாம் நீங்கள் கேட்டீங்களே, நீங்கள் எனக்கு ஒப்பாக என் சத்தத்தை தானே கேட்க முடிஞ்சது, எனக்கு காண முடிஞ்சதா இல்லை. அதனால் எனக்கு ஒப்பாக வெள்ளியாலும் பொன்னாலும் எந்த ரூபத்தையும் நீங்கள் உண்டாக்க வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்ததாக நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக தேவ வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவாங்க. தேவ வசனத்தின் முகாந்திரமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவாங்க. என்னன்னு கேட்டேனாக்கா, ஓசியாவில் ஒரு வசனம் இருக்குது. என் வேதத்தின் மகத்துவங்களெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், நீங்கள் அந்நிய காரியமாக அது எண்ணினீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓசியா 4:6. அதாவது தேவன் வசனம் மூலமாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் அவர் எழுதி கொடுத்துருக்கிற வசனங்கள் தான். அது நம்ம அந்நிய காரியமாக என்றாங்க, அசட்டை பண்ணுறாங்க. அது மேலே ஒரு கவனம், ஒரு மரியாதை, ஒரு கனம், ஒரு பயபக்தி நம்ம காண்பிக்கிறதே இல்லை. அதனால் அவர் ரொம்ப வருத்தப்படுகிறாங்க.
அடுத்ததாக நாம் பார்க்கும்போதே அவர் விசேஷித்த ஞானம் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். விசேஷ ஞானம்னாக்கா அப்போ சொல்கிறார் 5 நான் எருசலேமில் காத்துருங்க, உன்னதத்தின் பலம் வரைக்கும் எருசலேமில் காத்துருங்க. 14 வசனத்தில் 120 பேரோட மேலே ஏறி காத்திருக்கும் போதே அவர் காத்திருந்து தரித்திருக்கும் போதே அவர் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றி கொடுத்தாங்க. அவர் தலை நிமிர்ந்து நடக்க செய்வாங்க. அதாவது நம்மளை எதிர்க்கிறவங்களே நம்மகிட்ட போராடுறவங்களை முன்னால் நம்மளை உயர்த்துவாங்க. லூக்கா 21:15 நம்ம பார்க்கலாம். வசனத்தின் முகேந்திரமாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாங்க, பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாங்க. லூக்கோ 3:6-14 பிரசங்கத்தின் முகேந்திரமாக நம்ம 5ஆவதாக பார்க்கும்போது பேசுறது நான் பார்க்குறோம். ஆனால் யோவான் அவன் பிரசங்கத்தின் முகேந்திரமாக பரிசேயர் சதிசேயர் அவங்களெல்லாம் ரொம்பவே திட்டுறாங்க. வீரியம்பாம்பு குட்டிகளே வருங்கோவத்துக்கு எப்படி தப்பிச்சு கொள்ளுவீங்க, உங்களுக்கு உள்ளது போதுன்னு சொல்லி அநியாயமாய் செய்யாதுங்க அப்படின்னெல்லாம் பிரசங்கத்தின் மூலம் அவர் கடிந்து கொள்ளுறாங்க. அப்போ அது மற்றவங்களை மீறுதலை சுட்டி காட்டி அவர் பிரசங்கிக்கிறாங்க. பிரசங்கத்தின் ஆரம்பிக்கும் முன்னே ஜனங்கள் அவரோட மகிமையை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு மகிமையை காண்கிறாங்க. பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர் மகிமையை காண்பிக்கிறாங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எஸ்ரா பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களெல்லாம் கேட்டு அந்த பிரசங்கத்தை கேட்டு கை குவித்து ஆமீன் ஆமீன்னு சொல்லி ரொம்ப பயபக்தியை காட்டினாங்க. தேவ மகிமை அங்கே வெளிப்பட்டதாக நாம் பார்க்கலாம். அப்புறம் பிரசங்கத்தின் பிரசங்கத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்போது அபிஷேகப்படுத்துவார். பிரசங்கம் கேட்கும் போதே அபிஷேகப்படுத்துவார். அப்போ 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும் புறஜாதிகள் எல்லாம் அபிஷேகத்தினால வல்லமையினால் நிரம்பினாங்க, அந்நிய பாஷைகளை பேசுனாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அடுத்ததாக பெருங்காற்று வழியாக தேவன் பேசுவாங்க. அது யோபு 38-39 ஆண்டவர் பேசுனாங்க. நமக்கு பயங்கரமாக இருக்குது அதை வாசிக்கும் போது. அடுத்ததாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஏலியாகிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க. அக்கினி வந்துச்சு, அப்புறம் நிலநடுக்கம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, அதிலெல்லாம் கர்த்தர் இல்லை. அப்புறம் மெல்லிய சத்தத்தினால் அவர் பேசினாங்க. எலியாவே உனக்கு என்ன காரியம் இங்கே அப்படின்னு சொல்லும்போது 3 காரியத்தை நீ என்னத்துக்கு இங்கே இருக்கேன்னு சொல்லிஞ்சு நான் ரொம்ப பக்தி வைராங்கமே இருக்கிறேன், நான் ஒரு மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் எல்லாம் சொல்லும்போது அப்படி இல்லை, உன்னே நான் நிறைய காரியத்துக்காக வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேரை அபிஷேகம் பண்ண ராஜாவாக தீர்க்கதரிசியாகவும் உன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணன்னு சொல்லிட்டு 3 பேரை காட்டுறாங்க. அப்புறம் அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்காங்க. தேசம் முழுவதும் நம்மளை தீர்க்கதரிசி ஆனாக்கா நம்மளை வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவர் பயபக்தி கொடுப்பாங்க. 1 சாமுவேல் 3:20 சொல்லும்போது தான் முதல் பேர் சபாவற்றும் சாமுவேல் தீர்க்கதரிசின்னு அறியப்பட்டன்னு சொல்லி சொல்லப்படுகிற உணர்வின் மூலமாக ஹிருதயத்தின் உணர்வின் முகேந்திரமாக ஆண்டவர் பேசுவாங்க. அதாவது கர்த்தரை துதிக்கிற நம்மளுக்கு கர்த்தருடைய அவர் நம்மகிட்ட பேசுவாங்க. பாவத்தை சுட்டி காட்டுவாங்க. பாவத்தை சுட்டி பேதுருக்கு மறுதளிப்பான்னு சொல்லும்போது பேதுரு இல்லைன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவர் கோழி கூன பிறப்பாடு மனங்கசந்து அழுந்த பாவத்தை சுட்டி காட்டுவாங்க. வசனத்தை கேட்கும்போது ஹிருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரியவன் சொல்லி பார்க்குறோம். எம்மாவசீஷர் போகும்போது தேவனை ஹிருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரியும்படியாக செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் முகமுகமாய் பேசுகிற தேவன். எண்ணாகம் 12:6 7-8 வாசிக்கும் போதே அவர் வேறொருத்தர் போல அல்ல, மோசை என்னோடு முகமுகமாய் பேசுகிறாங்க, தேவ தரிசனத்தை கண்டவன் அப்படின்னு சொல்லி மோசை போல பூமியில் ஒரு மனுஷர்னு சொல்லி தேவனே சாட்சி கொடுத்தாங்க. நம்ம உண்மை உள்ளவராக கர்த்தர் தீர்மானித்து வைக்கிறாங்க. எபிரேயர் 3:2 வாசிக்கிற மோசே என்னோட வீட்டில் எங்கே உண்மை உள்ளவனாக இருந்த போல இயேசும் என்னோட ஊழியத்தில் எங்கே உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற. அப்புறம் 1 யோவான் 1:1 நான் பார்க்கவும் தொட்டும் பரலோகத்தின் மகிமையே எல்லாம் கண்டது அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லப்படுகிறது. நம்ம இருக்கிற சபையை ஆண்டவர் மணவாட்டி சபையாக அவர் மாற்றும்படியும் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற சபையை அவர் மணவாட்டி சபையாக மாற்றுவார். நம்ம மூலமாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற தேவனாக இருக்காங்க. என்னோட ஆண்டவர் நிறைய பேசியிருக்காங்க. நான் பேசினேன்னு சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னாக்கா
அது உங்கள் உணர்வு தான், உங்கள் பிரம்ம தான், அது தேவன் தான் பேசியிருக்குதா, பிசாசு தான் நல்ல கேள்வி கேட்டாங்க. இல்லை ஆண்டவர் என்னோட பேசுனாங்க, நான் அது உணர்ந்தேன். பல முறை திரும்ப ஆண்டவர் இப்படியெல்லாம் ஜனங்க சொல்கிறாங்களே, நீங்கள் தான் பேசினாக்கா இன்னொருக்கு அந்த வசனம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது திரும்பவும் சொன்னாங்க. நிறைய வார்த்தைகள். ஆண்டவர் கல்லோ மரமோ கை வேலையோ மனுஷன் வேலையோ கிடையாது, விக்கிரம் அல்ல, அவர் தெய்வம். பேசுகிற மனுஷனே சிருஷ்டிச்ச தெய்வம் பேச மாட்டாங்களா? ஆனால் இந்த எல்லாருடைய தவறான எண்ணங்களும் மாற்றிக்கொள்ளட்டும். தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் வாஞ்சி அவருடைய சமூகத்திலே காத்துருங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கும் அந்த சத்தத்தை கேட்கும்படி செய்வாங்க. சின்ன சாமியார் சின்ன பையனாக இருந்தால் அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுனாங்க. அவர் ஏலியின் வீட்டு நாயந்திருப்பே எல்லாமே அப்போ சாமியால் முகாந்திரம் வெளிப்படுத்தினாங்க. அதனால் ஆண்டவர் நம்ம பேச இந்த வசனத்தை கேட்குற யாவர்கிட்ட ஆண்டவர் பேசட்டுன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபிக்கிறேன். அதனால் ஆண்டவரே நன்றியோடு நான் துதிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்குற அத்தனை பேர்கிட்ட கர்த்தர் பேசுங்கப்பா, நீ ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன்னு சொல்லி எல்லாரும் அறியும்படி ஒரு அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ ஆசீர்வதியும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.